லாஸ்ட் ரீலில் பூஜை ரூம் க்ளீனிங் எப்படி பண்ணேன்றதை காமிச்சிருப்பேன். இப்போ வந்து பூஜை பாத்திரம்லாம் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணுன்னு பார்க்கலாம். சென்டரில் வந்து மதுரை மீனாட்சி அம்மனோட படம் வச்சுருக்கேன். பக்கத்தில் முருகர், அதுக்கப்புறம் சிவன் பார்வதி அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிற ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து 2 மணை வச்சுருக்கேன். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வளையலில் மாலையும் போட்டிருக்கேன். இந்த பக்கம் வந்து அதாவது வடக்கு பார்த்து வந்து குபேரர் செட் அப்படியே வைக்கிறேன். ஃபஸ்ட்டு உப்பு ஜாடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குபேர பானை, இதில் வந்து அரிசி பருப்பு காயின்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து இந்த 2 படியில் இருக்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான் இங்கே எல்லாமே அதே மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன், எந்த சேஞ்சஸும் பண்ணலை. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வைக்கிறேன். மகாலட்சுமிக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் நான் இங்கே வைக்கிறேன். மகாலட்சுமிக்கு பக்கத்தில் வந்து இங்கேயும் வந்து பிராஸில் ஆன குபேரப்பானை வைக்கிறேன். பட் இது எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கிறதுனால இதில் வெறும் காயின்ஸு சோழி அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். பட்டை கிராம்பு எல்லாமே ஒன்று போட்டு வச்சுருக்கேன். மீதி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள், அப்புறம் 5 ருபீஸ் காயின்ஸு, அப்புறம் சின்ன சின்ன வளையல், கோமதி சக்கரம், சோழி அதெல்லாமே அங்கே வச்சுருக்கேன். இந்த கார்னரில் குபேரர் பக்கத்தில் வெள்ளியிலான லக்ஷ்மி சிலையும் வச்சுருக்கேன். இப்போ வந்து சிவன் பக்கத்தில் வந்து சிவலிங்கம், அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், கூடவே வந்து நந்தியும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து மீனாட்சி அம்மனுக்கும் முருகருக்கும் சென்டரில் விநாயகர் வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து வேலும் வச்சுருக்கேன். மேலே இருக்கிற ஷெல்ஃபில் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்கேன். அது பக்கத்தில் வந்து முருகருடைய செட்டப்பு. இது வந்து தனித்தனியான ப்ராடக்ட்ஸு எல்லாமே சேர்த்து நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். முருகருக்கு 2 ஸ்டெப் போட்டிருக்கேன். ஏன்னா முருகர் வந்து சைஸ் இன்ச் வந்து ரொம்ப கம்மி. அது வந்து வேல் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் வருது வேல், அப்புறம் வந்து சேவர் கொடியெல்லாம். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை வந்து கொஞ்சம் ஹைட் தூக்கி வைக்கிறதுக்காக 2 ஸ்டெப்பாக போட்டு வச்சுருக்கேன். இது வந்து செட்டு மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த செட்டு எங்கே வாங்கினீங்கன்னு. இது நானாக அசம்பிள் பண்ணது தான். அதுக்கப்புறம் சிவன் கிட்ட வந்து ஒரு விளக்கு வச்சுருக்கேன். இப்போ வந்து குலதெய்வ செம்பு வச்சுருக்கேன். மேலே அம்மன் கிட்ட வந்து வச்சுருக்கிறது குலதெய்வ செம்பு. கீழே வெளியிலையும் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தீர்த்த செம்பு தனியாக வச்சுருக்கேன். குங்குமம், மஞ்சள், அப்புறம் விபூதி இதெல்லாம் வந்து இங்கே வைக்கிறேன். இதுதான் வந்து கீழே வச்சுருக்கிற செட்டப்பு. ஸோ இப்படி தான் வந்து நான் அரேஞ்ச் பண்ணுவேன். இது வந்து குறைஞ்சது 3-4 மந்த்ஸ்க்கு வந்து இந்த செட்டப் அப்படியே இருக்கும். ஏதாவது புது ப்ராடக்ட் வந்துச்சுன்னா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவேன். மறுபடியும் 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எதையாவது சேஞ்ச் பண்ணுறேன்னா அந்த மாதிரி பண்ணிப்பேன். இது மொத்தத்தையும் ஒரே டைமில் எடுத்து க்ளீன் பண்ண மாட்டேன். எது தேவையோ இல்லை எது ரொம்ப கருகி இருக்குது, ரொம்ப க்ளீன் பண்ணணுன்றதோ அந்த ப்ராடக்ட்டை மட்டும், அந்த பாத்திரத்தை மட்டும் அப்பப்போ வந்து வாஷ் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ எப்படி இருக்குது என்னோட பூஜை ரூம்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.